குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங். ஓம் சாந்தி. குசி குசியா இருக்கீங்களா? குசி குசியா இருக்கேன் சிஸ்டர். ஓகே, இன்னைக்கு சூப்பர் முரளி சிஸ்டர். பாடலை வச்சு அப்பா முரளி சொல்லியிருக்காரு. பிரியதர்ஷினியில் விழித்தெழுங்களை. ஆமா, அது மட்டும் இல்ல, நிறைய பாடல் வரும் இல்லையா, அந்த பாடலுக்கெல்லாம் நல்ல அர்த்தம் கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, வாசிங்க இன்னைக்கு முரளியா. பாடமாக வாக்கியங்களை கேட்போம். 14/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைப்புல. ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிற ஸ்ரீமத்து தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. யாரு கூடயும் வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைதியா தான் இருக்கணும். அமைதியா இருக்கிறது தான் ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்டையும் தேவையில்லாம வாக்குவாதம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ரீமத் அப்படின்னு இருக்காரு. அப்பா கேள்வி கேட்கிறாங்க. புத்தியோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டு இருப்பதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது? பதில், 7 நாள் பட்டி யாராவது புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர்த்தி வையுங்கள். இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பை அகன்றுவிடும். மேலும் குப்தமான தந்தை, குப்தமான படிப்பு, குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆமா, 7 நாள் பட்டியில அமர்த்தி வைங்க. புதுசா யார் வந்தாலும் 7 நாள் பட்டியில அமர்த்தி வச்சீங்கன்னா தான் உங்க புத்தியில இருக்க குப்பையெல்லாம் அகன்று போகும். அப்புறமேலு மறைமுகமான தந்தை, மறைமுகமான படிப்பு, மறைமுகமான ஆஸ்தியை பத்தி அவங்களால அறிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. புத்தியிலேருந்து அழுக்கு நீங்கணும், அதுக்காக பட்டியில அமர்த்துங்க. அப்புறம் இந்த மறைமுகமான தந்தை, மறைமுகமான படிப்பு, மறைமுகமான ஆஸ்தியை பத்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. புத்தியில அது போய் தாரணை ஆகும் அப்படிங்கிறாரு. சும்மா அப்படியே அமர்ந்துட்டாங்க அப்படின்னா எதையும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, குழப்பம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. குழம்பி போயிடுவாங்க. அதனால பட்டியில அமர்த்துங்கன்ற இருக்காரு சிஸ்டர். பாடல். விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்களில் என்னென்ன உள்ளனவோ அவற்றை சொல்லி பிறகு அதன் அர்த்தம் சொன்னால் பேச்சு திறமை வந்துவிடும். ஏதோ ஒரு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பது தெரிய வரும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலோ மேலிருந்து தொடங்கி மூலவதன், சூட்சுமவதன், ஸ்தூலவதனத்தின் முதல் இடைக்கடையின் ரகசியம் ஜொலிக்கின்றது. பாபாவிடமும் இந்த ஞானம் உள்ளது, அதை உங்களுக்கு சொல்கிறார். இது முற்றிலும் புதிய ஞானம். சாஸ்திரங்கள் முதலியவற்றில் பெயர் உள்ளது என்ற போதிலும் அந்த பெயரை சொல்வதால் அதிலேயே ஒட்டிக்கொள்வார்கள், வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள். இங்கோ முற்றிலும் எளிய முறையில் புரிய வைக்கிறார். பகவான் வாக்கு, என்னை நினைவு செய்யுங்கள், நான் தான் பதித்த பாவனன். ஒருபோதும் கிருஷ்ணரையோ பிரம்மா, விஷ்ணு, சங்கர் முதலானவர்களையோ பிரதித்த பவனன் என சொல்ல மாட்டார்கள். சொல்றீங்களா? வர வாசிக்கிட்டுமா? வாக்குவாதம் செய்ய முற்படுவார்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. மூலவதனம், சூட்சுமவதனம், சாக்கார வதனம், இந்த 3 விஷயம் இருக்குது இல்லையா. இதை பத்தி நல்லா புரிய வைக்கணும். கூடவே இந்த மூலவதனத்துல அதாவது சூட்சுமவதனத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அந்த மாதிரியும் சாஸ்திரங்கள இருக்க ஞானம் போலவே நீங்க சொல்லி புரிய வைக்கலான்னு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அவங்க அந்த சாஸ்திரத்தின் விஷயத்திலே ஒட்டிக்கிடுவாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்றத புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நீங்க 1 சொன்னீங்கன்னா அவங்க 10 சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுக்கடுத்து சொல்ல வருவார் விஷயத்த படிங்க சிஸ்டர். இது நேற்று நடந்தது பிரதர். ஒருத்தவங்க வந்து என்ன இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, நிம்மதியே இருக்க மாட்டேது அப்படின்னு என்ன சொன்னாங்க. சிவன் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. அப்ப இந்த நிம்மதியா இருக்குன்னு சொன்னீங்களா, அவரையும் இந்த சிவனை கனெக்ட் பண்ணி ஒன்னு சொல்றேன் கேக்குறீங்களான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பாருங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணாலே அவங்க என்னென்னமோலாம் பேசிட்டு எங்கேயோ போயிட்டு என்ன பேசவே விடல. இப்படிதான் சிஸ்டர், நானும் ஒரு தடவை அவர்கிட்ட சொல்லி ஒரு வயசானவங்க ஒரு தாத்தா இருந்தாரு, அவருக்கும் சொல்லி புரிய வைக்கலான்னு முயற்சி செஞ்சேன். அப்ப நான் ஜோதிர்லிங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு 12 ஜோதிர்லிங்கம் நான் தரிசனம் பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன்னு அவங்களும் வாக்குவாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. முன்னாடி நம்ம என்ன சொல்ல வரோன்றதே கவனிக்கல. அதுக்குதான் பாபா சொல்றாரு, யாருக்கிட்டையும் அப்படித்தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. சரி, வாசிங்க சிஸ்டர். சூட்சும வதன வாசிகளையும் நீங்கள் பதித்த பவனன் என சொல்வதில்லை எனும்போது ஸ்தூல வதனத்தின் மனிதர்களை எப்படி பதித்த பவனன் ஆக முடியும்? மனிதர்கள் எப்படி பதித்த பவனன் ஆக முடியும்? இந்த ஞானமும் கூட உங்கள் புத்தியில் தான் உள்ளது. சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக வாக்குவாதம் செய்வது நல்லதல்ல.
ம், அதிகமான வாத விவாதங்கள் ஆகிவிடும். ம். ஒருவர் மற்றவரை தடியால் அடிக்கவும் தொடங்கிவிடுகின்றனர். உங்களுக்கு மிகவும் சகஜமாக புரிய வைக்கப்படுகின்றது. ம், சாஸ்திரங்களின் விஷயத்தில் அதிகமாக செல்ல தேவையில்லை. முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானியே ஆவதற்கானது. தன்னை ஆத்மா என உணர வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் முக்கியமானதாகும். மற்றவை விவரமானவை. ம், வித்தை எவ்வளவு சிறியதாக உள்ளது, ம், மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் உள்ளது, எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கியுள்ளதோ அதுபோல் இந்த முழு ஞானமும் கூட விதையில் அடங்கியுள்ளது. ம். உங்களது புத்தியில் விதை மற்றும் மரம் வந்துவிட்டது. எவ்விதமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதுபோல் வேறு யாரும் புரிந்து கொள்ள இயலாது. சொல்றீங்களா பிரதர்? அதான் ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. விதை இருக்குது, விதையின் விஸ்தாரமும் இருக்குது. நீங்க விதையை மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மா பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்கன்னு அங்க பகவத்கீதையில இருக்குது. பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, அதுல சொல்லியிருக்காங்க, இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம விஸ்தாரமா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க 10 வார்த்தை சொல்லும் போது நம்ம சொல்ற விஷயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால எப்பவும் ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, விதை விஸ்தாரத்துல போகாதீங்க, சாரத்தை மட்டும் சொல்லுங்க, அப்ப அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதுபோல் வேறு யாரும் புரிந்து கொள்ள இயலாது. மரத்தின் ஆணிலேயே மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். பாபா விதை மற்றும் மரம் அல்லது டிராமா சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி. யாரேனும் புதியவர்கள் வருகிறார்கள், பாபா மகிமை செய்கிறார். சுயதர்சன சக்கரதாரி என்றால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தங்களை குழந்தைகள் என்றே புரிந்து கொள்வது இல்லை. இந்த தந்தையும் குப்தமாக உள்ளார், ஞானமும் குப்தமானது, ஆஸ்தியும் குப்தமானது. புதியவர்கள் யாராவது கேட்டால் குழம்பி போவார்கள். அதனால் 7 நாள் பட்டியில் அமர்த்தி வைக்கப்படுகிறார்கள். 7 நாள் பாகவதம் அல்லது ராமாயணம் வைக்கிறார்கள் என்றால் அது உண்மையில் இச்சமயம் 7 நாளுக்கான பட்டியில் வைக்கப்படும் போது புத்தியில் உள்ள குப்பைகள் முழுவதுமாக வெளியேறட்டும். பாபாவிடம் புத்தி யோகம் ஈடுபட வேண்டும் என்றுதான். அதாவது அந்த 7 நாள் பட்டி எங்க இப்பயும் வழக்கத்துல இருக்கல பிரதர், சொல்லுவாங்க. அது இந்த சங்கம யுகத்தோட நினைவு சின்னம் அப்பா சொல்ல. கிறிஸ்டின்ஸும் அதே போலதான் பண்ணுவாங்க. 7 days கிளாஸ் அப்படி இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. அது சொல்றாரு அப்பா. ராமாயணம் மகாபாரதம் எங்கெங்கெல்லாம் 7 daysன்னு வைக்கிறாங்களோ அது இங்க இதனுடைய நினைவு சின்னம் தான் அப்படின்றது சொல்றாரு. இங்க எப்படி உங்களை புத்தி யோகத்துல 7 நாள் கோர்ஸ் வைக்கிறோமோ அதே போலதான் துவாபர யுகத்துல இருந்து அந்த தர்ம பிதாக்கள் வரும்போது இந்த கிளாஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். இங்குள்ள அனைவரும் நோயாளிகள். அது அந்த பைபிள்ல கூட இருக்குதுல்ல சிஸ்டர், 7 நாள் இறைவன் உலகத்தை படைத்தார் அப்படின்றது மாதிரி. எல்லா தர்மத்திலுமே அது பாடப்பட்டிருக்குதான். ஆமா, அதான் நீ சொல்றப்ப. சத்தியுகத்தில் இந்த நோய்கள் இருப்பதில்லை. இது அரிகல்பத்தின் நோயாகும். 5 விகாரங்களின் நோய் மிகவும் பெரியது. அங்கோ ஆத்மா அபிமானிகளாக இருப்பார்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறோம். முதலிலேயே சாட்சாத்காரம் கிடைத்து விடுகின்றது. அகால மரணம் ஒருபோதும் நடப்பதில்லை. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள். காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என சொல்கின்றனர். மகா காலனுக்கும் கோவில் உள்ளது. சீக்கியர்களுக்கு அகால தக் அழியாத ஆசனம் என்று உள்ளது. உண்மையில் அகால தக்த் என்பது இந்த புருவமத்தியாகும். இதில் தான் ஆத்மா வீட்டிருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் இந்த அகால தக்தில் அமர்ந்துள்ளனர். இதை பாபா புரிய வைக்கிறார். பாபாவுக்கு தம்முடைய ஆசனமும் கிடையாது. அவர் இவருடைய, அதாவது இந்த பிரம்மாவுடைய இந்த ஆசனத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை ராஜ மயில் ஆசனத்திற்கு உரியவர்களாக ஆக்குகிறார். அந்த ராஜ மயிலாசனம் எப்படி இருக்கும்? அதில் லட்சுமி நாராயணர் வீட்டிருப்பார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். ராஜ சிம்மாசனமும் பாடப்பட்டுள்ளது இல்லையா? சொல்லுங்க. அதாவது பாடல்ல என்ன போட்டிருக்குது அப்படின்றத சொல்றாரு. அக்கால தத்துன்ற வார்த்தை வந்திருக்குது போல. அதான் அக்கால தத்துங்கிறது எதை குறிக்குது? உங்களுடைய புருவ மத்திய சிம்மாசனத்துல ஆத்மா வீற்றிருக்கக்கூடிய ஆசனம் தான் அப்படிங்கிறது. புருவ மத்திய சிம்மாசனம் தான் அக்கால தத் அப்படின்னு சொல்றாரு. தந்தைக்குன்னு எந்த ஒரு ஆசனமும் கிடையாது. அவர் இந்த பிரம்மாவுடைய ஆசனமாய் இருக்க அந்த புருவ மத்திய சிம்மாசனத்துல நானும் அமர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் அகாலத்தத்த ஆசனம் அப்படின்னு சொல்றாரு, புருவ மத்திய சிம்மாசனம். இங்க அமர்ந்து குழந்தைகளாய் உங்களுக்கு அந்த ராஜ மயிலாசனத்தை
அடைய வைக்கிறதுக்கான படிப்பு சொல்லித்தாரேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அந்த பாடல் அந்த ராஜ சிம்மாசனம் ராஜ மயிலாசனம் அப்படின்ற வரி கூட அந்த பாடல்ல வந்திருக்குது போல. அது கூட பாடப்பட்டிருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சீக்கியர்களோட நூல்ல வந்து அந்த இதுல வந்து அகால்தத் அழியாத ஆசனம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்காலத்து ஆசனம் இருக்குது. அவங்க ஒரு மரக்கட்டையிலான ஒரு சேரை காமிச்சிருப்பாங்களாம். அது அக்காலத்துனா ஆமா, அதத்தான் அக்காலத்து குருவின் ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மரக்கட்டையினால செய்யப்பட்ட ஆசனம். அது எப்படி ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அழியாத ஆசனம்ன்றது எது? பூர்வ மத்திய சிம்மாசனம் தான். ஆத்மா எப்பவுமே அந்த பூர்வ மத்தியத்துலதான் அமர்ந்திருக்கிறதுனாலதான் எப்பவுமே இந்த சரீரத்துல இருந்தாலும் ஆத்மா அந்த பூர்வ மத்திய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கும். அடுத்து வேற ஒரு சரீரம் எடுத்தாலும் அது அங்கதானே போய் அமரும், வேற இடம் எடுக்காது இல்லையா? அப்படிங்கிறதுக்காக அது அழியாத சிம்மாசனம்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றத பாபா சொல்றாரு சிஸ்டர். சிந்தனை செய்ய வேண்டும். அவர்கள் போலநாத் பகவான் என்று ஏன் சொல்லப்படுகிறார்? போலநாத் பகவான் என சொல்வதால் புத்தி மேலே சென்று விடுகிறது. சாது சன்னியாசிகள் முதலானோர் விரலால் மேலே சமிக்கை காட்டவும் செய்கின்றனர் இல்லையா? இவரை நினைவு செய்யுங்கள் என்று யதார்த்த ரீதியிலோ யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போது பத்தித்த பாவனன் பாபா முன்னிலையில் வந்து சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இது நிச்சயம் என்று கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கீதையின் ஒரு உதாரணத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் 10 வெளிப்படுத்துவார்கள். அதனால் அதன் தேவை கிடையாது. யார் சாஸ்திரங்கள் முதலியானவற்றை படித்துள்ளனரோ அவர்கள் நாம் சண்டையிடலாம் என நினைப்பார்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, அதனால் நீங்கள் ஒருபோதும் அவற்றின் பெயரை கூட எடுத்துக்கொள்ள கூடாது. இதை மட்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள். தந்தையாகிய நினைவு செய்யுங்கள். சொல்லுங்க. அதாவது சாது சன்னியாசிகள்லாம் கைய காமிப்பாங்க, போலாநாத் தந்தை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய புத்தி மேல போகும். சாது சன்னியாசிங்க கூட கைய மேல காமிச்சு சமிக்கை செய்வாங்களே, அவரை நினைவு செய்யுங்க அப்படின்னு. அத போல தந்தையும் சொல்றாரு, நீங்க என்னை நினைவு செய்தீங்கன்னா, ஆத்மா ஒண்ணு பரமாத்மா தந்தையை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் அப்படிங்கிற இந்த விஷயத்த மட்டும் மற்றவர்களுக்கு புரிய வைங்க. இது கீதையில போட்டிருக்குது இல்லையா அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, கீதை விஷயத்த சொல்லிட்டோம்ன்றக்காண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச கீதையின் விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க 1 சொன்னீங்கன்னா 10 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த மாதிரி வாக்குவாதம் விவாதம்லாம் செய்துட்டு இருக்க கூடாது. அவங்க சாஸ்திரத்தை பத்தி 10 சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த சாஸ்திரத்தை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அப்ப நம்ம அவங்க சொல்றதை கேட்போமா, நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்களா? அதான் வாக்குவாதம் விவாதம் ஆயிடும் இல்லையா? அவங்க இப்போ வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையும் புரிஞ்சுக்கிடாம போயிடுவாங்க. இங்க வேற எந்த விஷயம் இல்லை போல, கீதையை தான் சொல்லி தராங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க, ரொம்ப விஸ்தாரத்துக்குள்ள போய் அதுல இருக்குது இதுல இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். முக்கியமான விஷயம் இதுதான். ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும், உங்களுக்கு அமைதி அனுபவமாகும் அப்படின்றது சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் சொல்கிறார். அவர்தான் பத்தித்த பாவனன் என சொல்லப்படுகிறார். பாடவும் செய்கின்றனர். பத்தித்த பாவன சீதாராம் சன்னியாசிகளையும் கூட எங்கெங்கோ ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டே உள்ளனர். இது போல் மதங்கள் வழிமுறைகள் ஏராளமான உள்ளன இல்லையா? இந்த பாடல் எவ்வளவு அழகாக உள்ளது. டிராமா பிளான் படி கல்பகல்பமாக இது போன்ற பாடல்கள் உருவாகின்றன. என்ன பாடல் அது? அந்த பாடல் தான் அழகான பாடலா இருக்கு இல்லையா? பதித்த பாவனர் யாரு முதல்ல அப்படின்றதையும் சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா? உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசம் ஆகுறதுனால தூய்மையாகிறீங்க. அப்ப உங்களை தூய்மையாக்கக்கூடியவர் யாரு? இந்த பதித்த பாவனர் அப்படிங்கறத சொல்றாரு. பதித்த பாவனர்னா யாரு? சிவபாபா அப்படின்னு சொல்லும் போது அடுத்தடுத்து நமக்கு வார்த்தைகள் கிடைக்குது இல்லையா ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு. அதனால இந்த மாதிரி பாடல்களும் நல்லா உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமாப்படி, குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்காக அப்படிங்கிற. காந்தியடிகள் இந்த பாடல அடிக்கடி பாடிட்டு இருப்பாரு. காந்தி விஷயத்தெல்லாம் அதான் காந்தி விஷயத்துல எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் சார் அந்த பாடல். அழகாதான் இருக்கும். டிராமா பிளான் படி கல்பகல்பமாக இது போன்ற பாடல்கள் உருவாகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் உள்ளது. இது போன்ற நல்ல நல்ல பாடல்கள் உள்ளன. எப்படி கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு என்பது போல. அடுத்த பாடல் வந்திருக்குது பாருங்க. பிரபு என்று கிருஷ்ணரை சொல்லவில்லை. கிருஷ்ணரை சொல்லவில்லை, பிரபு அல்லது ஈஸ்வரா என்று நிராகாரைத்தான் சொல்வார்கள். அடுத்த பாடலும் பத்தி புரிய வைக்கிறாரு. அது என்ன சொல்றாரு பாருங்க. கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவிங்கிற பாடல் இருக்கு இல்லையா? அதை வச்சும் புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு சிஸ்டர் அதுல?
பிரபுன்னு ஈஸ்வரனை தான் சொல்ல முடியும். தன்மையாளர்களுக்கு வழிகாட்டும் பிரபு என்பது போல பிரபு என்று கிருஷ்ணரை சொல்லவில்லை. பிரபு அல்லது ஈஸ்வரா என்று நிராகாரரை தான் சொல்வார்கள். ஆமா, இதையும் புரிஞ்சுக்கலாம். அடுத்து சொல்லுங்க. பாபா பரம்பிதா பரமாத்மா என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். அவரும் கூட ஆத்மாதான் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் மிக அதிகமாகவே சென்று விட்டுள்ளனர். இங்கோ மிகவும் எளிமையான விஷயம். தந்தை ஆல்ஃப் மற்றும் ஆஸ்தி பே. அல்ஃப் அல்ல அல்லா, அல்ஃப் அல்லா, பே ராஜபதவி. இவ்வளவு எளிமையான விஷயம்தான். தந்தை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்கள். நிச்சயமாக இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானர்களாக சம்பூர்ண நிர்வாகிகளாக இருந்தனர். ஆக பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் இதுபோல் சம்பூர்ணமாக ஆவீர்கள். எவ்வளவு ஒருவர் நினைவு செய்கிறாரோ மற்றும் சேவை செய்கிறாரோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார். அது புரிந்து கொள்ளப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் நாம் குறைவாக படிக்கின்றோம் என்று மாணவர்கள் புரிந்து கொள்வதில்லையா என்ன? யார் முழு கவனம் செலுத்துவது இல்லையோ, பின்னடைந்து விடுகின்றனரோ அவர்கள் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள். சொல்றீங்களா பிரதர்? அதாவது சம்பூர்ண நிர்விகாரின் மகிமை இருக்குது லட்சுமி நாராயணனுக்கு. அப்ப அது போல ஆகணும் அப்படின்னா தந்தை நினைவு செய்தா போதும். அப்ப விகர்மங்கள் விநாசம் ஆயிடும், நீங்களும் நிர்விகாரியா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு பாடல் கூட இருக்குது இல்லையா சிஸ்டர்? ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே அப்படின்ற பாடல். ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்து எங்களை இங்க துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும். அதையும் வச்சுக்கலாம் இல்லையா? அப்படி ஏகப்பட்ட பாடல் இருக்குது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதுக்காக பாபா சொல்லிட்டு இருக்காரு இந்த பாடல்லாம் வச்சு நல்ல விதத்துல புரிய வைக்கலாம் அப்படின்னு. அப்ப ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்ப அந்த கிருஷ்ணன் அது பகவான் வந்து மேலதான் இருக்காருங்கிறது தெளிவாக இல்லையா? கிருஷ்ணன் பூமியில எல்லாம் இருக்காரு, அவரை எப்படி பகவான் சொல்ல முடியுங்கிறத விடுவார்கள். தனக்குத்தானே புத்துணர்வு அளித்துக் கொள்வதற்காக ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்கள் என்ன உள்ளனவோ அவற்றை கேட்க வேண்டும். இப்படி பாடல்களை தங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்காவது எப்படி மாயாவின் நிழல் மீண்டும் படுகின்றது என்று இதை பற்றி சொல்லி புரிய வைக்கவும் முடியும். சாஸ்திரங்களிலோ இந்த விஷயங்கள் கிடையாது. கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள், பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதி. இந்த பாடலும் கூட யாரோ ஏற்றியுள்ளனர். பாபா புத்திவான்களின் புத்தியாக உள்ளார் என்றால் யாருடைய புத்தியிலோ வந்து அமர்ந்து ஏற்றியுள்ளார். என்ன பாடல்? இரவு பாதி பகல் பாதினா? ஆமா, பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதி. இந்த பாடலும் கூட யாரோ இயற்றியுள்ளனர். பாபா புத்திவான்களின் புத்தியாக உள்ளார் என்றால் யாருடைய புத்தியில வந்து அமர்ந்து இயற்றியுள்ளார். இந்த பாடல்கள் முதலியவற்றிலும் கூட உங்களிடம் எத்தனை பேர் டிரான்சிட் சென்று விட்டனர். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஞானத்தின் பாடலை பாடுகிறவர்களும் உங்களிடம் வருவார்கள். பாபாவின் மகிமையில் அத்தகைய பாடல்களை பாடுவார்கள். அதன் மூலம் கேட்பவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் வருவார்கள். ராகத்திலும் கூட ஆதாரம் உள்ளது, பாடல்களுக்கும் கூட அதிகம் பெயர் உள்ளது. இப்போதோ அதுபோல் யாரும் கிடையாது. ஒரு பாடலை இயற்றி இருந்தார்கள். எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அன்பானவர் பாபா! மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். அதனால்தான் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். அந்த இனிமையிலும் இனிமையான பாபா அப்படின்ற பாடல் இருக்குது இல்லையா? அதாவது இனிமையான பாபா, அன்பான பாபா அப்படிங்கிற பாடல்லாம் இருக்குது இல்லையா? அந்த பாடல் கூட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு புத்துணர்ச்சி அடையக்கூடிய பாடலா இருக்குது. இதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற அந்த இறைவன் இனிமையானவர், அன்பானவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவரை நினைவு செய்கின்றனர் என்பது கிடையாது. என்னடா வருது? பாபா மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். அதனால்தான் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். தேவதைகள் அவரை நினைவு செய்கின்றனர் என்பது கிடையாது. சித்திரங்களில் ராமருக்கு முன்னாலும் கூட சிவனை காட்டியுள்ளனர். ராமர் பூஜை செய்து கொண்டுள்ளார். இது தவறானது. தேவதைகள் யாரையும் நினைவு செய்வது இல்லை, மனிதர்கள் தான் நினைவு செய்கின்றனர். நீங்களும் இப்போது மனிதர்கள், பிறகு தேவதை ஆவீர்கள். தேவதை மற்றும் மனிதருக்கு இடையில் இரவு பகலுக்கான வேறுபாடு. அதே தேவதைகள் பிறகு மனிதராக ஆகின்றனர். எப்படி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது, யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இப்போது தெரிந்து விட்டது. நாம் உண்மையிலும் உண்மையான தேவதை ஆகிறோம். இப்போது நாம் பிராமணர்.
புது உலகத்தில் தேவதை என சொல்லப்படுவோம். இப்போது நீங்கள் வியப்பு அடைகிறீர்கள். இந்த பிரம்மா தாமே இந்த பிறவியில் முதலில் பூஜாரியாக இருந்தார். நாராயணனிடம் மிகுந்த அன்பு இருந்தது. இப்போது ஆச்சரியமாக உள்ளது, நாமே அதுபோல் ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஆக எவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். நீங்கள் தான் அறியப்படாத போர் வீரர்கள், அன்னோன் வாரியர்ஸ், அஹிம்சையாளர்கள். உண்மையில் நீங்கள் டபுள் அஹிம்சையாளர்கள். காம கட்டாரியம் இல்லை, அந்த சண்டையும் வன்முறையும் இல்லை. காமம் வேறு, கோபம் வேறு பொருள். ஆக நீங்கள் இரட்டை அஹிம்சையாளர்கள், வன்முறை இல்லாத சேனை. சொல்றீங்களா பிரதர்? சொல்லிடலாம் சிஸ்டர். அந்த அதாவது சக்கரத்தை சொல்றாரு, மனிதன்ல இருந்து எப்படி தேவதை ஆகுறீங்க, தேவதையில இருந்து மறுபடியும் மனிதர்களா எப்படி ஆகுறீங்க. இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க, பிராமணர்ல இருந்து இப்ப தேவதையாக போறீங்க. இந்த பிரம்மா கூட பூஜை செய்துட்டு இருந்த பூஜாரியா இருந்தாரு, நாராயணனுடைய பூஜை செய்துட்டு இருந்தாரு. இப்ப அவரே நாராயணன் ஆக போறாருன்னும் போது எவ்வளவு குஷி ஏற்படுது அவருக்கு. அதே போல உங்களுக்கும் குஷி ஏற்படணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு மனித நிலையில இருக்கோம், நாளைக்கு தேவதா பதவியை அடைய போறோம் அப்படிங்கிற அந்த குஷி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இது மறைமுகமான விஷயமா இருக்குது இல்லையா. நம்மளோட சூட்சுமத்திலே ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா தேவதையாகிறதுக்கான படிப்பு. அதான் படிப்பும் மறைமுகமா இருக்குது, தந்தையும் மறைமுகமா இருக்காரு, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆஸ்தியும் மறைமுகமா இருக்குது இல்லையா. எல்லாமே மறைமுகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க தான் அன்னோன் வாரியர்ஸ், மறைமுகமான போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமம் மற்றும் கோபத்தின் மீது வெற்றி அடைகிறீங்க இல்லையா, அதுவும் சூட்சுமத்துல நடக்கக்கூடிய விஷயமா தானே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. காமத்தை வெற்றி அடையிறதுக்கு என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாரு சிஸ்டர். என்ன சொல்லியிருந்தாரு? நீங்களும் இப்போது மனிதர்கள், பிறகு தேவதேவதர்கள். மனிதருக்கிடையில் பகலுக்கு வித்தியாசம் உள்ளது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. காமத்துக்கு சொல்லியிருந்தாரு இல்லையா. பிறகு மரியாதை எப்படி யாருக்கும் தெரியாது, இப்போது தெரிந்து விட்டது. உண்மையில உண்மையான தேவதை ஆகிறோம். உலகத்தில் தேவதை என சொல்லப்படுவோம். இப்போது நீங்கள் வியப்படைகிறீர்கள். இந்த பிரம்மா தாமே இந்த பிறவியில் முதலில் பூஜாரியாக இருந்தார், நாராயணனிடம் அன்பு கொண்டிருந்தார். இதன் பிறகு வந்துச்சா பிரதர் இது? காம கட்டாரி, அஹிம்சையாளர்கள், அன்னோன் வாரியர்ஸ், அஹிம்சையாளர்கள். உண்மையில் நீங்கள் டபுள் அஹிம்சையாளர்கள். காம கட்டாரியம் இல்லை, அந்த சண்டை வன்முறையும் இல்லை. காமம் வேறு, கோபம் வேறு பொருள். ஆக நீங்கள் இரட்டை அஹிம்சையாளர்கள், வன்முறை இல்லாத சேனை. வன்முறை அப்ப காமம்ங்கிறது இங்க ஹிம்சைன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல வந்தேன் சிஸ்டர். காமம், இம்சை, கோபம் அங்க சண்டையிடுறது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா. அன்னோன் வாரியர்ஸ்ன்னு சொல்லி அங்க சண்டையிடுறது மாதிரி காமிச்சிருக்காங்க. மகாபாரத யுத்தத்துல சண்டையிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அப்ப அது ஹிம்சைக்கான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே மகாபாரதத்துல காமம் மகா சத்ருன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அதுவும் ஹிம்சைங்கிறது விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அதான் அன்னோன் வாரியர்ஸ்ன்னு அப்பா சொல்றாரு. மறைமுகமான போர் வீரர்கள், மறைமுகமா காமம் கோபத்தை வெற்றி அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், இதன் மூலமா தான் டபுள் அஹிம்சக் அப்படிங்கிற பட்டம் கூட உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறார். இரட்டை அஹிம்சையாளர்கள், வன்முறை இல்லாத சேனை. சேனை என்ற வார்த்தையினால் அவர்கள் பிறகு சேனைகளை நிறுத்தி விட்டுள்ளனர். மகாபாரத யுத்தத்தில் ஆண்களின் பெயர்கள் காட்டப்பட்டுள்ளன, பெண்கள் கிடையாது. உண்மையில் நீங்கள் சிவசக்திகள், உங்களுடையது பெரும்பான்மையாக இருப்பதால் சிவசக்தி சேனை என சொல்லப்படுகின்றது. இவ்விஷயங்களை பாபா தான் புரிய வைக்கிறார். அதாவது அங்க ஆண்களை காமிச்சிட்டாங்க இல்லையா மகாபாரத யுத்தத்துல. ஆனா இங்க பாருங்க பெண்கள் தானே ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப இங்க சிவசக்தி சேனை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. ஆண்களை வேணா பாண்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர பெண்களை சிவசக்தி அப்படின்னு தானே சொல்ல முடியும். அதான் சிவசக்தி சேனை அப்படின்னு சொல்றாரு அப்பா. இப்போது குழந்தைகள், நீங்கள் புது யுகத்தை நினைவு செய்கிறீர்கள். உலகத்தில் யாருக்குமே புது யுகம் பற்றி தெரியாது. அவர்களோ புது யுகம் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என நினைக்கின்றனர். சத்தியுகம், புதியுகம் இதுவோ மிக தெளிவாக உள்ளது. ஆக பாபா அறிவுரை தருகிறார், இப்படி நல்ல பாடல்களையும் கேட்டு புத்துணர்வு பெறுவீர்கள். மேலும் யாருக்காவது புரிய வைக்கவும் செய்வீர்கள். இவை அனைத்தும் யுக்திகளாகும். இவற்றின் அர்த்தமும் நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தன்னை புத்துணர்வு உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு மிக நல்ல நல்ல பாடல்கள். இந்த பாடல்கள் மிகவும் உதவி செய்கின்றன. அர்த்தத்தை வெளிப்படுத்தினால் வாயும் பேசுவதற்காக திறந்து கொள்ளும். வாய் எப்படி ஆட்டோமேட்டிக்கா திறக்கிறது, அந்த பாட்டை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம பாட்டு கேட்டு கேட்டு மனசுல பதிஞ்சு போயிருக்கும் இல்லையா. அப்ப அந்த பாடல்ல இருக்க வரிகள்லாம் வச்சு நம்ம சொல்லிடலாம் ஈஸியா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. வெளிப்படுத்தினால் வாயும் பேசுவதற்காக திறந்து கொள்ளும், குஷியும் இருக்கும். மற்றபடி யார் அதிகம் தாரணை செய்ய முடிவதில்லையோ அவர்களுக்காக பாபா சொல்கிறார்,
வீட்டில் அமர்ந்தவாறே பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இல்ல விவகாரங்களில் இருந்தவாறே இந்த மந்திரத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் பவித்திரமாகுங்கள். முன்பு ஆண்கள் தங்கள் மனைவியருக்கு சொன்னார்கள், பகவானையோ வீட்டில் கூட நினைவு செய்ய முடியும். பிறகு கோவில்கள் முதலியவற்றிற்கு அலைவதற்கான அவசியம் என்ன? நான் உங்களுக்கு வீட்டிலேயே சொல்றீங்களா பிரதர்? அதான் ஞானத்தை தாரணை செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டில இருந்தே தந்தையை நினைவு செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான ஸ்ரீமதி என்ன? தூய்மையாகுங்க, யோகி ஆகுங்க அப்படிங்கிறது தானே. இல்லற விவகாரத்துல இருந்தாலும் நீங்க தூய்மையானவர்களா இருக்கணும், கூடவே யோகியாக தந்தையை நினைவு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலதான் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் பக்தி மார்க்கத்துல கூட கோயிலுக்கு போயிட்டு மனைவி அஞ்சிட்டு தெரிஞ்சு வந்தா அப்படின்னா கணவன்மார்கள் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நான் வீட்லயே உனக்கு மூர்த்தி அமைச்சு தரேன், நீ வீட்லயே இருந்து நினைவு செய்யலாம் இல்லையா, எதுக்கு கோயில் குளம்னு அலைஞ்சிட்டு இருக்க, ஏன் உடம்ப வீணடிச்சுக்கிட்டு இருக்க, நேரத்தையும் வீணடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல பாபாவும் சொல்றாரு. அந்த விஷயம் தான் பாபாவும் இங்க நீங்க வீட்டுல இருந்தாலுமே தூய்மையாக முடியும், யோகியாக முடியும் அப்படின்னு சொல்ற. தாரணை செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, யோகியா இருங்க அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர். மூர்த்தி, நான் உனக்கு வீட்டிலேயே மூர்த்தி ஏற்பாடு செய்து தந்து விடுகிறேன், இங்கேயே அமர்ந்து நினைவு செய். அலைந்து திரிந்து கஷ்டப்படுவதற்கு ஏன் செல்கிறாய்? இதுபோல் அநேக ஆண்கள் மனைவிமாரை செல்ல விடுவதில்லை. பொருள் ஒன்றுதான், பூஜை செய்ய வேண்டும் மற்றும் நினைவு செய்ய வேண்டும். ஒருவர் பார்த்து விட்டால் அப்படியே நினைவு செய்ய முடியும். கிருஷ்ணரின் சித்திரமோ பொதுவானது. மயில் தொகை கிரீடதாரி குழந்தைகள், நீங்கள் சாட்சாத்காரம் பார்த்திருக்கிறீர்கள். எப்படி அங்கே ஜென்மம் நிகழ்கிறது என்பதையும் சாட்சாத்காரமாக பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களால் அதன் போட்டோவை வெளிக்கொண்டு வர முடியுமா? சரியாக யாராலும் அதுபோல் வெளிக்கொண்டு வர முடியாது. திவ்ய திருஷ்டி மூலம் மட்டுமே பார்க்க முடியும், உருவாக்க முடியாது. ஆம், பார்த்து வர்ணனை செய்ய முடியும், மற்றபடி அதை படமாக வரையவோ முடியாது. திறமை மிக்க ஓவியராக இருக்கலாம், சாட்சாத்காரம் பார்த்தாலும் கூட மிகச் சரியான தோற்ற அமைப்பினை வெளிக்கொண்டு வர முடியாது. ஆக பாபா புரிய வைத்துள்ளார், யாரிடமும் அதிக வாக்குவாதம் செய்யக்கூடாது. சொல்லுங்கள், உங்களுக்கு தூய்மையாக வேண்டியது ஒன்றுதான் வேலை. மேலும் சாந்தி வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். பவித்திரமாகுங்கள். பவித்திரமாக அங்கே ஆத்மா இங்கே இருக்க முடியாது. அது மறுபடியும் சொல்லுங்க. சரி இருங்க, நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த பொருள் பாக்குறாங்க இல்லையா, அந்த சாட்சாத்காரம் பாக்குறாங்க, அந்த காட்சி பாக்குறாங்க அப்படின்னா, அந்த மயில் தொகை கிரீடதாரி கிருஷ்ணர் இப்படி இருப்பார் அப்படின்ற காட்சி எல்லாம் பார்த்திருப்பாங்க. காட்சி பார்த்ததான் அப்படியே உங்களால ஓவியமா சித்திரமா வரைய முடியுமா அப்படின்னு கேட்டா வரைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. நல்ல புகழ்பெற்ற ஓவியராகவே இருந்தாலும் சாட்சாத்காரம் எப்படி பார்த்தாலும் அதே போல இங்க வரைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காட்சி தான் நல்ல விதத்துல கிடைக்கும், அதை ஓவியத்துல கொண்டுட்டு வர முடியாது. இருந்தாலும் ஓவியம் இருக்குது இல்லையா, ஓவியத்தை வச்சு கூட நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கம் எப்படி மூலம் பார்க்க மட்டுமே முடியும், உருவாக்க முடியாது. பார்த்து வர்ணனை செய்ய முடியும், மற்றபடி அதை படமாக வரையவும் முடியாது. திறமை மிக்க ஓவியராக இருக்கலாம், சாட்சாத்காரமும் பார்த்தாலும் கூட மிகச் சரியான தோற்ற அமைப்பினை வெளிக்கொண்டு வர முடியாது. அதான் சிஸ்டர், அது புகழ்பெற்ற ஓவியராகவே இருந்தாலுமே சாட்சாத்காரம் பார்க்கக்கூடியவராகவே இப்ப எனக்கு நல்ல ஓவியம் வரைய தெரியும்னாலும் நான் சாட்சாத்காரம் பார்த்திருந்தாலுமே என்னால கரெக்டா அந்த ஓவியத்தை வரைய முடியாது அப்படின்றத சொல்றாரு. பார்க்க தான் முடியும், பார்த்தது மாதிரி வரைய முடியும்னா எப்படி வரைய முடியாது அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்லுங்க சிஸ்டர். ஆக பாபா புரிய வைத்துள்ளார், யாரிடமும் அதிக வாக்குவாதம் செய்யக்கூடாது. சொல்லுங்கள், உங்களுக்கு தூய்மையாக வேண்டியது ஒன்றுதான் வேலை. மேலும் சாந்தி வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். பவித்திரமாகுங்கள். பவித்திர ஆத்மா இங்கே இருக்க முடியாது, அது திரும்பி சென்று விடும். ஆத்மாக்களை பாவனமாக்குவதற்கான சக்தி ஒரு தந்தையிடம் உள்ளது, வேறு யாரும் பாவனமாக்க முடியாது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இது முழுவதும் உலக நாடக மேடை. இதில் நாடகம் நடைபெறுகின்றது. இச்சமயம் முழு உலகிலும் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. முழு சமுத்திரத்தின் மீதும் சிருஷ்டி நின்று கொண்டுள்ளது. இது எல்லையற்ற தீவு, அது எல்லைக்கு உட்பட்டது. இது எல்லையற்ற விஷயமாகும். இதில் அரை கல்பம் தெய்வீக ராஜ்யம், அரை கல்பம் அசுர ராஜ்யம் நடைபெறுகின்றது. அவ்வாறே கண்டங்களும் தனித்தனியாக உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் எல்லையற்ற விஷயங்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் கங்கை யமுனை நதிகளின் இனிய நீர்க்கரையில் வசிப்போம். சமுத்திரங்கள் முதலியவற்றிற்குள் செல்வதற்கான அவசியம் இல்லை.
துவாரகை என சொல்லப்படுவது ஒன்றும் சமுத்திரத்திற்கு கீழே இல்லை. துவாரகை வேறொரு பொருள் இல்லை. நீங்கள் குழந்தைகள் நீங்கள் அனைத்தையும் சாட்சாத்காரமாக பார்க்கிறீர்கள். சொல்லுங்க பிரதருங்க. அந்த இலங்கை இருக்குது இல்லையா, அது எல்லைக்குட்பட்ட இலங்கையா நாங்க சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லையற்ற இலங்கையா இருக்குது. இந்த முழு உலகமும் எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கி தானே இருக்குது. இந்த உலகமே ஒரு தீவு போலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் ராவணராஜ்யம் தான் நடக்குது. இலங்கையில ராவணராஜ்யம் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது போல இந்த முழு உலகமும் இலங்கை, இந்த முழு உலகத்திலயுமே ராவணராஜ்யம் தான் நடக்குது. இது எல்லையற்ற விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இனிமையான நீர், இந்த கங்கை யமுனை நதி ஓடுது இல்லையா, அந்த இனிமையான நீர் ஓடக்கூடிய இடத்துலதான் வசிக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. கடலுக்குள்ள எல்லாம் போக வேண்டிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு எங்க சொர்க்கத்துல. துவாரகையெல்லாம் கடலுக்குள்ள இருந்துச்சு. கடலுக்குள்ள போய் கிருஷ்ணர் அங்க துவாரகை அமைச்சார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதான் கடலுக்குள்ள எல்லாம் போய் நீங்க துவாரகை அமைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது. அது இந்த சொர்க்கத்தின் விஷயம் தான். அந்த இனிமையான நீர் ஓடக்கூடிய இந்த கங்கை யமுனை பகுதியில தான் நீங்க வசிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். துவாரகை வேறொரு பொருள் இல்லை. குழந்தைகள் நீங்கள் அனைத்தையும் சாட்சாத்காரமாக பார்த்து இருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் இந்த சந்தேஷி மற்றும் குல்சார் அதிக சாட்சாத்காரம் செய்துள்ளனர். இவர்கள் பெரிய பாற்று நடித்துள்ளனர். ஏனென்றால் பட்டியில் குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டி இருந்தது. ஆக சாட்சாத்காரத்தினால் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தனர். பாபா சொல்கிறார், பிறகு கடைசியில் அநேகர் மகிழ்வர். அந்த பாட்டு பிறகு வேறொன்றாகும். பாடலும் உள்ளதில்லையா, நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் சீக்கிரமாக சாட்சாத்காரங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி பரீட்சையில் நாள் அருகில் நெருங்கி வரும்போது தெரிய வரும். அதாவது நாம் எத்தனை மார்க்குகள் வாங்கி பாஸ் ஆவோம். உங்களுக்கும் இது படிப்பாகும். இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரும் முழுமையாகவோ ஆகவில்லை. பள்ளிக்கூடத்தில் எப்போதுமே நம்பர்வார் உள்ளனர். இதுவும் ஞானமாகும். மூலவதனம், சூட்சுமவதனம், 3 உலகங்களை பற்றிய ஞானம் உங்களுக்கு உள்ளது. இந்த சுற்றி சக்கரத்தை நீங்கள் அறிவீர்கள். இது சுற்றி கொண்டே உள்ளது. பாபா சொல்கிறார், உங்களுக்கு நான் தரும் இந்த ஞானத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியும். சொல்றீங்களா பிரதர் மேல? அதான் குல்சார் தாதியை பத்தி சொல்லியிருக்காரு. குல்சார் தாதி அவங்க மிகப்பெரிய பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல பட்டியல அமர்ந்தவங்களுக்கு குஷிப்படுத்தணும் இல்லையா, அப்ப அவங்க சாட்சாத்காரம் பார்த்துட்டு இங்க சொல்லும் போது அவங்களும் குஷி ஆயிடுவாங்க இல்லையா, அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டு நடந்தது அப்படின்னு சொல்றாரு. திவ்ய திருஷ்டியின் மூலமா உங்களுக்கு காட்சி நிறைய கிடைச்சது. அடுத்து பாபா சொல்றாரு, உங்களுக்கும் இறுதி நேரத்துல இந்த சாட்சாத்காரம் கிடைக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியோட இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மூலவதனம், சூட்சுமவதனம், சாக்கார வதனம், இந்த 3 விஷயம் இருக்குது இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் பத்தி இப்ப நல்ல விதத்துல படிக்கணும். இதனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க ஞானம் நிறைந்தவர்களா இருக்கீங்க. ஆனா முழுமை அடையல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குள்ளயும் பள்ளிக்கூடம் இல்லையாது, எல்லாருக்குள்ளயும் வரிசை கிரமமா தான் இருக்கும், தாரணையா இருக்குது. முழுமை அடையும் போது அப்படின்னு சொல்ல வர்றது என்ன சிஸ்டர் சொல்ல வர்றது? முழுமை அடையும் போது நீங்கள் சிருஷ்டி சக்கரம் நீங்கள் அறிவீர்கள். இது சுற்றி கொண்டே இருக்கும். இது படிப்பாகும். இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரும் முழுமையாக ஆகவில்லை. பள்ளிக்கூடத்தில் எப்போதுமே நம்பர்வார் உள்ளனர். இதுவும் ஞானமாகும். மூலவதனம், சூட்சுமவதனம், 3 உலகங்களை பற்றிய ஞானம் உங்களுக்கு உள்ளது. இந்த சிருஷ்டி சக்கரத்தை நீங்கள் அறிவீர்கள். இது சுற்றி கொண்டே உள்ளது. உங்களுக்கு நான் தரும் இந்த ஞானத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. உங்கள் மீது எல்லையற்ற தசா தந்தையின் பார்வை உள்ளது. தசா இதுக்கு உன்னுடைய பிரதர் இதை இல்ல சிஸ்டர், இதுதான் விடுங்க. எல்லையற்ற தசா அமர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. குருவின் தசை அமர்ந்துச்சுன்னா யோகம் ஏற்படும், ராகுவின் திசை ஏற்பட்டுச்சுன்னா சாபம் ஏற்படும் இல்லையா, அது போல சொல்றாரு. இப்ப எல்லையற்ற தசா தந்தையின் பார்வை உள்ளது. சிலர் மீது பிரகஸ்பதி தசா உள்ளது, சிலர் மீது ராகு தசா உள்ளது என்றால் அவர்கள் போய் சண்டாளர் முதலானவர்களாக ஆவார்கள். இது எல்லையற்ற தசா, அது எல்லைக்குட்பட்ட தசா. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை சொல்கிறார், எல்லையற்ற ஆசை தருகிறார். குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நீங்கள் அநேக தடவை ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீர்கள், பிறகு இழந்திருக்கிறீர்கள். இதுவோ முற்றிலும் உறுதியான விஷயமாகும். எதுவும் புதிதல்ல. அதனால் நீங்கள் சதா மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். இல்லை என்றால் மாயா ஏமாற்றம் தந்து விடுகின்றது. ஆக ஒரு நாயகனுக்கு நீங்கள் அனைவரும் நாயகிகள். நாயகிகள் அனைவரும் அந்த ஒரு நாயகனையே நினைவு செய்கின்றனர். அவர் அனைவருக்கும் சுகம் தருகிறார். அரை கல்பமாக அவரை நினைவு
செய்திருக்கிறீர்கள். இப்போது அவர் கிடைத்து விட்டார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அச்சா முரளி நிறைவேற அதாவது நத்திங் நியூ அப்படின்னு சொல்றாரு. பலம் பலம் ஆமா, கல்பமா நீங்க ஆஸ்தி அடையத்தான் செய்றீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்புறம் அரை கல்பமா தந்தையை நினைவு செய்துட்டே வந்திருக்கீங்க. நாயகன் நாயகி சொன்னார் இல்லையா? இந்த நாயகன் நாயகிய இப்ப நீங்க நினைவு செய்யணும். அரை கல்பமா தந்தை நினைவு செய்தனால இப்ப தந்தையே கிடைச்சிட்டாரு அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 விஷயம் சொல்லியிருக்காரு. டிராமாவை நினைச்சும் குஷி அடையணும், கல்பமா நம்ம அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறோம் அப்படிங்கிறதும், அரை கல்பமா நம்ம நாயகன் நாயகி போல தந்தையை நினைவு செய்துட்டே வந்தோம், இப்ப தந்தையை கிடைச்சிட்டாருன்னு எவ்வளவு குஷி இருக்கணும். அதத்தான் சொல்லுவார் பாபா, லவ் டிராமா, லவ் பாபா அப்படின்னு. லவ் பாபா, லவ் டிராமா அப்படின்றது 2 விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பதான் சதா மகிழ்ச்சியோட இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தாரணையில முதல் பாயிண்ட் வாசிங்களே, அதுல இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஓகே சார். இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ பதவியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த குஷியிலேயே இருக்க வேண்டும். உங்களுக்கு அவியத்த வாயில சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? மகிழ்ச்சி இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஆமா பாப்பா மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லுவோம். சதா மகிழ்ச்சி இருக்குதான்னு கேட்பாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? அப்படி மேலே அதனாலதான் சொல்லியிருக்காரு பாருங்க, நத்திங் நியூ அப்படிங்கிற அந்த பாயிண்ட வச்சீங்கன்னா சதா மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க தாரணையில முதல் பாயிண்ட்ல. அப்ப எப்பவுமே நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்ல. போன கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் இந்த கல்பத்துல நடக்குது. இந்த கல்பத்துல என்ன நடக்குதோ அதான் அடுத்த கல்பத்துல நடக்க போகுது. கல்பமா இப்படித்தான் நடக்குதுன்னா நான் ஏன் கவலைப்படணும், மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். நான் எனக்குமே பிடிச்ச பாயிண்ட் அந்த நத்திங் நியூ தான். எப்பவுமே எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே நான் யூஸ் பண்ற பாயிண்ட் அந்த நத்திங் நியூ தான். போன கல்பத்திலயும் அது பிக்ஸ் ஆகி போயிருச்சு. இப்ப நடக்கிறது நினைச்சு நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதுலயும் நன்மை இருக்கும். பாபா அதுல நன்மை செய்யறதுக்கு தானே இந்த டிராமாவை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படின்னும் போது கடந்து போயிடலாம் ஈஸியா. அப்பதான் சதா மகிழ்ச்சியோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு பாபாவை நினைக்கணும், இல்லைன்னா டிராமாவை நினைக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த டிராமாவை நினைச்சீங்கன்னா சதா மகிழ்ச்சியோட இருப்பீங்க. கூடவே என்ன சொல்றாரு, சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க போகுது இல்லையா, அதை நினைச்சும் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சதா மகிழ்ச்சியோட இருக்கணும், என்ன செய்யணும் இப்ப சொல்லுங்க? நத்திங் நியூ. ஓகே, சரிங்க சிஸ்டர். செகண்ட் பாயிண்ட், ஞான சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்கு புத்துணர்ச்சி அளித்துக் கொள்ள வேண்டும். அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாடலை கேட்கணும், ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகணும் இல்லையா உங்க புத்தி. எல்லாத்துக்கும் பாடல் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை, பாடல் கேட்கலாம். மற்றவர்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய ஞானத்தின் விஷயங்களை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதாவது அதிசயம் பாணி, இன்னைக்கு யோகாவே அந்த பாட்டை வச்சுதான் நான் பண்ணேன். அதிசயம் போது அவர் அதிசயம், அவர் பிறவி எடுத்த அதிசயம், ஆத்மான்னு சொன்னது அதிசயம், அந்த பிறந்த உலகமே அதிசயம், எல்லாமே அவ்வளவு அதிசயம் வந்தது இன்னைக்கு யோகால. பாட்டு கேட்டீங்களா பிரதர் பாட்டு? ஆமா. சரி, அப்ப வரதானம் கொடுக்குறாங்க. மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித்து மோகத்தை வென்றவராக. இப்பொழுது நினைவுகளில் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு தனிமையாகுங்கள். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்கள், ஆனால் துணையாக இருக்காதீர்கள். ஒருவருக்குள்ள உதவி, ஆனா துணைன்னு வச்சுட்டோம்னா அவங்க போயிடும் போது கஷ்டப்படுவோம். அதனால அந்த சலுகை கொடுக்க. அதான் நினைவுகள், அந்த நினைவுகளை பழைய ஒப்பந்தங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா, புத்தியில நினைவுகள் வச்சிருக்கீங்க, பழைய நினைவுகள்லாம் அந்த நினைவுகள்லாம் நீக்கிட்டு தனிமையாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க வெறும் ஆத்மா மட்டும்தான், சுத்தி இருக்கவங்க எல்லாம் வெறும் நடிகர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நாடகம், சுத்தி இருக்கவங்க நடிகர்கள், அவங்க சுகதுக்கத்தின் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது தேவையில்லை. நீங்க ஆத்மா தனிமையாகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் உதவியாளரா இருங்க, உதவி செய்துக்கோங்க. இருந்தாலும் அவங்கள துணையா வச்சுக்கிடாதீங்க. நடிகர்கள் கூட உங்களுக்கு என்ன வேலை, அவங்கள வேலை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படிங்கறதான் சொல்றாரு. பாபாவை மட்டும் துணையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஒரே ஒருவரை மட்டும் துணையாக ஆக்கி கொண்டால் மாயாவின் சம்பந்தங்களில் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். மாயாஜித்து மோகத்தை வென்றவர் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை துளி அளவும் யார் மீதாவது மோகம் இருந்தால் தீவிர முயற்சியாளர்களுக்கு பதிலாக முயற்சி
தீவிர முயற்சியாளர்களுக்கு பதிலாக பதிலாக முயற்சியாளர் முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக வெறும் முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஆமா. ஏன்னா என்ன அது என்ன காரணம்னு சொல்றாரு பாருங்க. மோகம் இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், தீவிர முயற்சியாளர் ஆக முடியாது, முயற்சியாளரா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. டபுள் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆமா. அந்த முயற்சி செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னா இந்த மோகம் தான். மாயின் மீது விவாகரத்து செய்யணும் நீங்க. அந்த நடிகர்கள் அவங்க எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடாத காரணத்தினாலதான், அவங்க நம்முடையவர்கள் நினைக்கிறதுனாலதான் நம்மளால முயற்சி செய்ய முடியாம இருக்குது. நம்முடையவர்கள் நினைக்கும் போது என்ன வருது, அங்க மோகம் வருது. மோகம் தான் தீவிர முயற்சிக்கு தடையா இருக்குது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க அடுத்து. தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக முயற்சியாளராகி விடுவீர்கள். ஆகையால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியே, இதுதான் நஷ்டமோகா என்று கூறப்படுகிறது. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர் தான் வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றனர். வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சதா குஷியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் எப்படி குஷியோடு இருக்க முடியும்? அவங்க ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, உடனே நமக்கும் கஷ்டம் ஃபீல் ஆகுது, நம்ம எப்படி குஷியில நடனம் ஆட முடியும்? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கணக்கு வழக்க முடியுது, சரியா? அதுலயும் நன்மை இருக்கும். அப்பதான் அவங்களும் பக்குவமாவாங்க, தந்தை கிட்ட வருவாங்க அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சு வச்சிருக்கும் போது சதா குஷியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொன்னாரு, இந்த வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் வந்துச்சுனாலுமே உங்களுக்கு கொண்டாட்டம் தானே அப்படிங்கறத சொல்றாரு. அது என்ன சிஸ்டர், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியே, இதுதான் நஷ்டமோகா. ஆமா, நஷ்டமோகா அப்படின்றது அவங்க இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர் எனக்கு, அந்த நஷ்டமோகான்றது. ஓகே. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர் தான் வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றனர். பற்றற்றவர்களா இருக்கணும், அப்பதான் வெற்றி மாலையின் மணியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நஷ்ட மோகம் அப்படின்றதுக்கு அந்த வேட்டைக்காரனுக்கு விஷயம் என்ன சொன்னாருன்னா புரியல. அது இதுவும் கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்லன்னு தெரியல. வேட்டைக்காரனுக்கும் நஷ்டமோகாவுக்கும், நஷ்டமோகா மோகம், அதாவது நஷ்டத்தை மோகம் பண்ணணும், மோகத்தை எல்லாம் நஷ்டம் பண்ணணும். அதுக்கும் அந்த வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சிங்கிறதுக்கு நம்ம மற்ற இதுல நம்ம சாட்சியா பாக்குறதுனால அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம சாட்சியா தானே பார்க்க போறோம். அதான் பற்றற்றவர்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நடிகர்கள் தானே, நடிப்பு தானே நடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னாலும் நடந்துட்டு போகுது, நீங்க சதா குஷியோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஆனா அந்த விஷயம் மட்டும் புரியல, கரெக்டா ஏன் மென்ஷன் பண்ணி சொன்னான்னு தெரியல. சரி விடுங்க, மற்ற விளக்கங்களை பார்ப்போம். ஓகே. மற்ற முரளியில எப்படி சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஓகே பிரதர். அப்போ ஸ்லோகன் சொல்றாங்க, சத்தியம் என்ற விசேஷத்தா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். சத்தியம் என்ற விசேஷத்தா மூலம் வைரத்தின், அதாவது ஆத்மா என்ற வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். ஆமா, சத்தியம்ன்றது உண்மை, சரியா? பொய்மை நமக்குள்ள கலக்கும் போதுதான் வைரம், அந்த ஆத்மா ஜோதி மங்கி போயிடுது. சத்தியம் வரும்போது, உண்மை வரும்போது அந்த ஆத்மா ஜோதி பிரகாசமாகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த வைரம் போல பிரகாசமாகுது அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்? நம்ம உண்மைன்னு நினைச்சது, நம்ம பொய்ன்னு நினைச்சது இந்த தேகம், தேகத்தின் விஷயங்கள் எல்லாத்தையுமே பொய்யானது நமக்குள்ள ஆத்மாக்குள்ள கலந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே நம்ம ஆத்மா, நம்மளுடைய துணைவர் பரமாத்மா அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. இந்த டிராமா 84 பிறவிகள் இப்படித்தான் நம்ம சுத்தி வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இதெல்லாம் உண்மையான விஷயமா இருக்குது. ஆனா 84 லட்சம் பிறவிகள் அவங்க சொல்லிட்டாங்க, அதைத்தான் உண்மை நம்ம நம்பிட்டோம். கல்லிலும் முள்ளிலும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதையும் நம்ம நம்பிட்டோம். இதெல்லாம் பொய்யாயிடுச்சு இல்லையா? அதான் சத்தியத்தை பாபா சொல்லும் போது அந்த தன்மையின் மூலமா இப்போ உங்க ஆத்ம ஜோதி, அந்த ஆத்மா வைரம் போல ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். உண்மை பொய்யாயிடுச்சு, பொய் உண்மை ஆயிட்டு. அப்ப அந்த சத்தியத்தை நம்ம கொண்டு உணர்ந்து வந்தோம்னா நம்ம ஆத்மா ஜோதி ஜொலிக்க ஆரம்பிச்சிருங்கிறது. ஆமா ஆமா. அவ்யக்தேஷாரா ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஏக்தா ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதா ஒருநிலைப்படுத்தல் கொண்டு வாருங்கள். பாப்தாதா விரும்புகின்றார் ஒவ்வொரு குழந்தையும் ஏக்ர சிரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனதாரியாக, ஏகாந்த வாசியாக, அசரீரியாக, ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவராக, சிக்கனமானவராக, ஏகாந்த வாசியின் அவதாரமாக ஆக வேண்டும். எத்தனை ஆகணுமா? பாப்தாதா விரும்புகிறார் ஏக்ர சிரேஷ்ட திதி என்ற ஆசனம்,
ஒரே ஒரே தாரியா இல்ல இல்ல ஒரே ரசனைன்ற ஆசனத்திலயும் அமர்ந்து இருக்கணும். அடுத்து என்ன சொன்னாரு? ஏகாந்தவாசி ஆகணும். அசரீரியாக அசரீரியாகவும் ஆகணும். இதெல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரே விஷயம்தான். ஏக்கர ஸ்திதிங்கிறது தந்தை நினைவுல இருக்குது. ஏகாந்தவாசி ஆகிறதுனா தனிமையில இருக்குது. தந்தை நினைவுல தனிமையில இருக்குது. அடுத்து வந்து அசரீரியா இருக்குது. மூணுமே ஒரே விஷயம் தான் சிஸ்டர். அடுத்து அடுத்து சொல்லுங்க. அசரீரியாக ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவராக, சிக்கனமானவராக, ஏகாந்தவாசியின் அவதாரமாக ஆக வேண்டும். ஏகாந்தவாசியின் அவதாரம் நான் அப்படின்றதே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒற்றுமையை ஸ்தாபனை செய்யறதுக்காக இருக்கேன், அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்புறமேலு சிக்கனமானவர்களாகவும் இருக்கணும். அதாவது எண்ணத்தின் சிக்கனம் இருக்குது இல்லையா, அதை சிக்கனம் செய்ய சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அடுத்து ஏகாந்தவாசியின் அவதாரமாக ஆக வேண்டும். ஒருவருக்கு ஒருவரின் சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் சைகை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். ஏனெனில் உங்களது குழுவின் ஒற்றுமை சக்திதான் முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும். அதாவது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு இன்னொருத்தவங்க மரியாதை கொடுங்க, அவங்களுடைய சிந்தனைக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சிஸ்டர்? ஒற்றுமையின் சக்தியின் மூலமா தான் குழுவும் தயாராகும். அப்ப ஒற்றுமை சக்தியை அதிகரிங்க, அதன் மூலமா தான் இந்த பிராமணர்களின் குழு நல்ல விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவருக்கு ஒரு சைகை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யேகம் செய்ய வேண்டும். இவ்வளவு ஒற்றுமை இருக்குங்கிற அந்த பலத்தை வந்து வெளிக்காட்டணுங்கிறாரு. ஆமா. ஏனெனில் குழுவின் ஒற்றுமை சக்தி தான் முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும். இந்த பிரம்மகுமாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, வெளிப்படுன்றாரு. ஆமா ஆமா, அது ஒற்றுமை சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருமையான சமைக்கை நல்லா சிந்தனை பண்ணி யோகா கூட எடுத்துக்கலாம் அதை நம்ம. ஆமா. ஓகே பிரதர், பாபாவுக்கு நன்றி. பிரதர், ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.